குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீரியாடிசிட்டி இன் அயனைசேஷன் பொட்டன்சியல். எப்படி குரூப்ல எப்படி வேரி ஆகுது அயனைசேஷன் பொட்டன்சியல், பீரியட்ல எப்படி வேரி ஆகுது. அதாவது குரூப்ல அயனைசேஷன் பொட்டன்சியல் கூடுதா குறையுதா, பீரியட்ல கூடுதா குறையுதா அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம what is first ionization potential, what is second ionization potential, what are called third ionization potential அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். first ionization potential னா என்ன? நம்ம ஏற்கனவே ionization potential is the amount of energy required to remove an electron, outermost valence electron from the neutral gaseous atom to form univalent cation. இது ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு, ஏன்னா எலக்ட்ரான் நியூக்ளியஸோட பவுண்டா இருக்கு, நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குது, நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணுது. அப்ப நம்ம எனர்ஜி இஸ் சப்ளை டு ரிமூவ் தி எலக்ட்ரான் ஃப்ரம் தி ஆட்டம். ஓகே, சோ அதனால இது என்ன ப்ராசஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எண்டோதெர்மிக் ப்ராசஸ். எனர்ஜி நம்ம கொடுக்கிறோம், சப்ளை பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா what is second ionization potential? It is the amount of energy supplied to remove an electron from the univalent positive ion in the gaseous state to form univalent bivalent gaseous ion in the gaseous state. Okay, அப்ப எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுது to remove electron from the Ag plus ion. அதனாலதான் ionization potential 2 நம்ம சொல்றோம். அதே மாதிரி அலுமினியம் எடுத்துட்டீங்கன்னா அலுமினியம் 3+, அலுமினியம் 3+, அப்ப 3 ionization potential இருக்கும். அதே மாதிரி நம்ம tannic tin பாத்தீங்கன்னா tin 4+ இருக்கும், Ip4 இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது y கேட்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ionization potential 3 அதிகமா இருக்கும், 2 காட்டிலும். ionization potential 1 குறையா இருக்கும். ஏன் ionization potential Ip3 is greater, the third ionization potential is greater than second ionization potential than அப்படின்னு கேட்பாங்க. why, what is the reason அப்படின்னு கேட்டா என்ன எழுதணும் அப்படின்னா, நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா +1, இது +2, அடுத்து +3, +4. அப்ப எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் குறையுது. நம்ம ஒரு எலக்ட்ரான் இருக்கோம், 2 எலக்ட்ரான் எடுத்துட்டோம், ஆனா நியூக்ளியர் சார்ஜ் சேமா இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நியூக்ளியர் மோரோவர் the ions are positively charged, therefore they will attract the electron towards itself more. It will attract the attractive force அதிகமா இருக்கும். சோ இந்த பாருங்க, the effective nuclear charge increases. ஏன்னா மேல இருந்து கீழ வரும்போது number of electrons குறையுது, number of protons அதிகமா இருக்குது. அதான் effective nuclear charge increases. So there will be increasing attractive force between the outermost cell of electron and the nucleus. So attractive force எதுக்கு இடையில இருக்கும், நியூக்ளியஸ்க்கு இடையிலயும் எலக்ட்ரான் outermost செல்லுக்கு எலக்ட்ரானுக்கும் கூடுதலா இருக்கும். மேல இருந்து கீழ வர கூடிட்டே போகும். Therefore ionization potential மேல இருந்து கீழ வர கூடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay, why this point is very important, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. effective nuclear charge increases because of the increase in positive charge on the ion, and so there will be greater attractive force between the nucleus and the outermost electrons, valence electron. Therefore ionization potential increases. Now இப்போ நம்ம periodicity in ionization potential எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு பார்த்தா, நீங்க படிச்சிருப்பீங்க பீரியட். ஃபர்ஸ்ட் இன் பீரியட்ல 2 பாயிண்ட் எழுதணும். இன் பீரியட்ல எப்படி வேரி ஆகுது ionization potential, அடுத்து குரூப்ல எப்படி வேரி ஆகுது, அதுதான். அப்ப இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அட்டாமிக் ரேடியைல நீங்க அதே மாதிரி எழுதுறது இன் பீரியட்ல என்ன செய்யுது, ionization potential increases. ionization potential increases from left to right. In period the ionization potential increases left to right because ரெண்டு ரீசன். ஒன்னு என்ன அப்படின்னா, effective nuclear charge increases. effective nuclear charge increase ஆகுது. atomic size decreases. size decrease ஆக
the attractive pull, the attractive force, the attractive force between the nucleus and the valence electron will be very high. அப்ப இங்க வந்து அதிகமாகும், அதனால அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இந்த வந்து கூடும். அதுக்கு ஆப்போசிட் இப்ப நீங்க பாருங்க, இன் குரூப்ல இதேதான். இன் குரூப்ல பாத்தீங்கன்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், சைஸ் இங்க குறையுது. From left to right, the size decreases, atomic size decreases, therefore effective nuclear charge increases. As a result, ionization potential கூடுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா size வந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்ப ionization potential increases. நான் இங்க வந்து என்ன ஆகும், on moving from top to bottom, ல இருந்து எப்படி மூவ் பண்றோம், on moving from top to bottom, ionization potential decreases because of the increase in, அதுக்கு என்ன ரீசன் வந்து நம்ம சொல்லணும், because of the increase in atomic size கூடுது. atomic size கூடுறதுனால the attractive force between the valence electron and the nucleus, because of the increasing பெரிய சைஸா இருக்கிறதுனால நியூக்ளியஸ் வந்து அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்க முடியாதனால ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப அயனைசேஷன் பொட்டன்ஷியல் decreases on moving from top to bottom in a group. Okay, சரி, ஓகே, நம்ம வந்து இது ஜெனரலா சொல்றோம். நம்ம in general ionization potential increases in a period. In general ionization potential decreases in a group. ஆனா there are exceptions, நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. இதைத்தான் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, ஜெனரலா அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் எலிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா, தேர்ட் குரூப் எடுத்துட்டீங்க, தேர்ட் பீரியட் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் வரும். நமக்கு எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டா போயிருக்கோம். ஏன்னா there is a regular, நம்ம பீரியட்ல வந்து என்ன ஆகும், நமக்கு சைஸ் குறைகிறதுனால இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். பிகாஸ் ஆஃப் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரிசல்ட் கூடிட்டே போறதுனால ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிருந்தோம். ஆனா பட் there is a irregular variation in ionization potential in a period. நல்லா கவனிச்சுக்கோங்க. there is a irregular variation in ionization potential in a period. கேட்பாங்க why. அப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து 2-3 எலிமெண்ட் தவிர மற்றெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இப்போ லித்தியம் இருக்குது, லித்தியத்துக்கு அடுத்து பெரிலியம் இருக்குது, அது கூடுது. ஏன் கூடுது? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நம்ம சொன்னோம்ல, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ், சைஸ் டிக்ரீசஸ், கூடுது. ஆனா போரான் வரும்போது குறைஞ்சிருது, கூடுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, போரான் வரும்போது கூடி இருக்கணும். அப்ப வந்து அதை தான் நம்ம ஒய்ன்னு கேட்கிறாங்க. போரான் இஸ் லெஸ் தென், ionization potential of boron is less than beryllium. Why? ஏன் குறையா இருக்குது? இது கூடுதலாக நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கூடுது, சைஸ் குறையுது இன் ஜெனரல். அப்போ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிலியத்துக்கு வந்து என்ன வரும்னா 2s2 வரும், 1s2 2s2 வரும், 4 அட்டாமிக் நம்பர். ரைட்டா? இதுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 4, அதனால 1s2 2s2 வரும். இங்க பாத்தீங்கன்னா 1s2 2s2 2p1 வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பெரிலியம் வந்து, பெரிலியத்துல வந்து the 2s electron has greater penetration effect. S orbital has greater penetration effect than p orbital. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து s orbital வந்து எடுக்க முடியாது, வெளியே வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா it is closely bound to the nucleus. ஏன்னா so it is penetration effect. s orbital electron வந்து செல்லப்பட்ட மாதிரி, so it is closely bound to the nucleus. அப்ப இது வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, அதனால இது கூட இருக்குது. ஆனா இது வந்து பெனிட்ரேஷன் எஃபெக்ட் குறை. நம்ம படிச்சிருக்கோம், s ஆர்பிட்டலுக்கு வந்து பெனிட்ரேஷன் எஃபெக்ட் அதிகம் than p ஆர்பிட்டல், than d ஆர்பிட்டல், than f ஆர்பிட்டல். அப்ப நம்ம இதை ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அதனால தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு மோர் ஓவர் இந்த ரிமூவ் பண்ண பிறகு பெர்லியம் கான்ஃபிகரேஷன் வந்துருது. இது ஸ்டேபிள், ஃபில்டு ஆர்பிட்டல், s ஆர்பிட்டல் ஃபில்டு ஆகிறதுனால ஸ்டேபிளா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா போரான் அடுத்து கூடுது. ரைட் தான், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் அண்ட் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ். நைட்ரஜனுக்கு அதே மாதிரி. நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சிஜன் வரும்போது ஏன் குறையுது? இப்போ கொஸ்டின் அதான் கேள்வி. ஆக்சிஜன் வரும்போது why ionization potential is less than nitrogen? ஏன் வந்து ionization potential is less than nitrogen? ஆக்சிஜன் வந்து லெஸ்ஸா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, if you look at the electronic configuration, nitrogen உடைய atomic number வந்து 7. Its electronic configuration is 1s2 2s2 2p3. According to Hooke's rule of maximum multiplicity, all the orbitals will have singly occupied. All the orbitals வந்து ஒவ்வொரு எலக்ட்ரான் தான் இருக்கும்.
இப்போ இதுல பாத்தீங்கன்னா half filled இருக்குது. half filled நம்ம படிச்சிருக்கோம். half filled orbitals are exceptionally stable. Completely filled orbitals are stable. half filled orbitals are stable. அதனால வந்து இது கூட இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னதுன்னா it is half filled இருக்குன்னா இது ரொம்ப ஸ்டேபிளா இருக்குது. இதுல நம்ம ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டீங்கன்னா on removing an electron from oxygen it will become half filled. அதனால ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா இது வந்து more this is half filled. So nitrogen is more stable. The ionization potential is very high. Okay, and whereas oxygen, it is not half filled, and also on removing easily, one can easily remove an electron from oxygen atom, from the valence shell of oxygen atom, to give half filled. ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டோம்னா இது வந்துடும். அதனால வந்து ஆக்சிஜனுக்கு குறைஞ்சிருது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் கூடுது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கூடுது, அட்டாமிக் சைஸ் வந்து குறையுது, கூடிட்டே போகுது. ரைட்டா? So these are the exceptions. There is irregularity. There are irregularities in the variation of ionization potential in period. இப்போ நம்ம அடுத்து வந்து குரூப்ல பார்க்கலாம். குரூப்ல வந்து மேல இருந்து கீழே வரும்போது டிக்ரீசஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அலுமினியம் வந்து தேர்ட் குரூப். நல்லா கவனிங்க. அலுமினியம் வந்து Al3+, இது தேர்ட் குரூப், கேலியம் 3+. ஆனா மேல இருந்து கீழே வரும்போது குறையல. அதுக்கு பதிலா என்ன இருக்குன்னா ஈக்குவலா இருக்குது, குறைஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்து ஒரு குரூப்ல குரூப் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீசிங் அட்டாமிக் சைஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து ஏன் வந்து அந்த மாதிரி இல்லை? அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேலியம் இருக்குது. வை அப்படின்னு கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டி ஆர்பிட்டல் இங்க இருந்து அலுமினியத்துல இருந்து கேலியம் போகும்போது டி ஆர்பிட்டல் வந்து நிரம்பும். திஸ் இஸ் டியூ டு தி ஃபில்லிங் அப் ஆஃப் 3d orbital electrons which are less screening அல்லது less fielding. they have less. நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க s ஆர்பிட்டல், p ஆர்பிட்டல், d ஆர்பிட்டல், f ஆர்பிட்டல். எதுக்கு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அதிகமா இருக்கும்? s க்கு தான், பெனிட்ரேஷன் மாதிரி. p ஆர்பிட்டல், d ஆர்பிட்டலுக்கும் f ஆர்பிட்டலுக்கும் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இருக்காது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இது இங்க இருந்து நம்ம மூவிங் ஃப்ரம் அலுமினியம் டு கேலியம், the electrons are filled up in d orbital, therefore less screening. but ஆனா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது பாருங்க 30. அப்ப ஸ்கிரீனிங் குறையா இருக்குது, பட் சார்ஜ் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கூடிடுச்சு. therefore the effective nuclear charge increases by 18 units. 18 units increase ஆயிருக்கு. ஆனா எலக்ட்ரான் வந்து எஃபெக்டே இல்ல, ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இல்ல. இருந்திருந்தா வந்திருக்காது. ஸ்கிரீனிங் எஃபெக்டே இல்லாததால தான் there is less screening. therefore effective nuclear charge increases. therefore ionization potential of aluminum is approximately equal to gallium. okay, so இது கேட்பாங்க அடிக்கடி. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இண்டியம் வந்து இண்டியம், கேலியம். அடுத்து இந்த பீரியட்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டானஸ், டின் அண்ட் லெட். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன செய்யணும்? குறைஞ்சிருக்கும். இங்க பாருங்க, நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, குறையும். ஆனா இங்க பாருங்க கூடியிருக்கு. so this is the ionization potential of indium is greater. why அப்படின்னு கேட்பாங்க. why the ionization potential of indium is greater than gallium? why the ionization potential of tin is greater than lead? இது பாத்தீங்கன்னா 5th பீரியட், இது வந்து 6th பீரியட். ஓகே, why அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா குரூப்ல வந்து இந்த ஒரு குரூப்ல வந்து குறைஞ்சிருக்கும், இந்த வேற வந்து குறைஞ்சிருக்கும், பட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து தேர்ட் குரூப். நம்மளுக்கு வந்து அலுமினியம் இதே குரூப் தான் இருந்தாங்க. அலுமினியம் குரூப் தான் இண்டியம், அலுமினியம், கேலியம், இண்டியம், கேலியம். அதே மாதிரி இது வந்து 4th குரூப், கார்பன் அந்த குரூப், சிலிக்கன் அந்த குரூப், டின், லெட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் இண்டியம் இஸ் மாற்றி இருக்கணும். இதுதான் என்ன நம்மளுக்கு கூடுதலாக இருந்திருக்கணும். ஆனால் என்ன ஆகுது, நம்மளுக்கு இது வந்து கூடுதலாக இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ ஏன் வந்து இது கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்வி. அப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிகாஸ் த ஃபில்லிங் அப் ஆஃப் இந்தியத்திலிருந்து இது போகும்போது என்ன ஆகுது? இந்தியத்திலிருந்து திஸ் இஸ் பிகாஸ் த ஃபில்லிங் அப் ஆஃப் அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் இந்த less screening 4 of orbitals. The electrons are filled up in 4 of orbitals which are less screening, but the effective nuclear charge increases. Effective nuclear charge increases by 32 units. அப்போ வந்து
there is no screening effect, but the effective nuclear charge increases. Therefore உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு வந்து நான் தப்பா போட்டிருக்கேன், இதுக்கு தான் கூட ரைட்டா அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஆனா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இங்க டிக்ரீஸ் ஆகுது, இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இங்க டிக்ரீஸ் ஆகுது, இங்க இன்க்ரீஸ் ஆகுது, தெரிஞ்சுக்கோங்க. டிக்ரீஸ் ஆகணும், ஆனா இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்ன்னு கேட்கறாங்க. அப்போ பிகாஸ் ஆஃப் தி filling up of electrons with less screening 4 of orbitals and effective nuclear charge பாருங்க 49 ல இருந்து Z வந்து 32 யூனிட்ஸ் வந்து கூடியிருக்கு. ஓகே, that's why. Okay, now why aluminum 3+ ion is formed? இப்போ நீங்க பார்க்கலாம் அலுமினியம் 3+ ion ஃபார்ம் ஆகக்கூடாது. இந்த இதுபடி அயனைசேஷன் பொட்டன்ஷியல் படி ஃபார்ம் ஆகக்கூடாது. ஏன்னா அயனைசேஷன் third ionization potential and second ionization potential, the difference in third ionization potential of aluminum and second ionization potential of aluminum equal to 12.8 electron volt. Okay, electron volt வந்து ionization potential உடைய யூனிட். அது வந்து greater than 11 electron volt. இது வந்து this is an empirical rule. அதாவது 11 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா அது ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறது இருக்குது. ஆனா ஏன் ஃபார்ம் ஆகுது? பட் இட் இஸ் ஸ்டேபிள். அலுமினியம் 3+ ion is formed, அலுமினியம் பிளஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். நல்லா இது அக்கார்டிங் டு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ், அக்கார்டிங் டு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அலுமினியம் +1 is stable than அலுமினியம் 3+. பட் அலுமினியம் 3+ இது தப்பு. ஆக்சுவலா இது வந்து தப்பு. ஏன்னா அலுமினியம் 3+ is more stable because the high lattice energy aluminum 3+ வந்து 3+ and Cl- there will be huge attractive force between the aluminum 3+ and Cl- ion. Therefore there will be greater lattice energy. The lattice energy released because of the attractive force between the ions. Okay, it is the amount of energy. What is lattice energy? It is the amount of energy released when 1 mole of aluminum chloride is formed from its ions. Aluminum 3+ Cl- 3Cl- வந்து 1 mole ஃபார்ம் ஆகும்போது எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அந்த எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. the lattice energy released due to the formation of aluminum chloride crystal is greater than 12.8 electron volt. Therefore it forms aluminum 3+ is more stable. Okay, so why aluminum? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டேபிளா இருந்திருக்கணும். ஏன்னா 12.8 வோல்ட் இருக்குது, எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. பட் aluminum 3+ is stable because the high lattice energy released which is greater than this difference. Okay, thank you for watching. இது வந்து நிறைய எக்ஸாம்ல இதுதான் கேட்பாங்க, எக்ஸெப்ஷன் மட்டும் தான் கேட்பாங்க, ரெகுலரா உள்ளதை விட்டுருவாங்க. அதனால நல்லா படிச்சுக்கோங்க. thank you for watching. நன்றி.